பூமத்திய ரேகையை ஒட்டிய வடகிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணத்தால் பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல ஒரு 11ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள்ல வெப்பத்தின் தாக்கம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில இந்த வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான இந்த சிவப்பு நிற எச்சரிக்கை, ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 12 சென்டிமீட்டரில் இருந்து 20 சென்டிமீட்டர் வரை அந்த மாவட்டங்கள்ல மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல விருதுநகர், சிவகங்கை, டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, அதே போல ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல ராமநாதபுரம் மாவட்டம், அதே போல காரைக்காலின் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாளை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்கள்ல மிதமான மழைக்கும் 12ஆம் தேதி 13ஆம் தேதியும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழக உள் மாவட்டங்களுடைய சமவெளி பகுதிகள் ஏற்கனவே அங்கு மலைத்தொடர்கள் எதுவும் பெரிதாக கிடையாது. அதனால் சமவெளி பகுதிகளில் 34 to 38 டிகிரி செல்சியஸ் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் 31 to 35 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் தென் மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது.